அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஆரோக்கியம் சார்ந்த ஒரு பதிவு தான். ஏதோ ஒரு கதை சொல்ல போகிறாங்க அப்படின்னு போயிடாதீங்க. இது இன்றைக்கு உள்ள காலகட்டங்களில் எல்லாருமே கேட்கக்கூடிய ஒன்று. நம்ம எல்லாருக்குமே தெரியும் எது எதெல்லாம் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் ஒன்று எதை சாப்பிடக்கூடாது அப்படின்றதும் தெரியுது. ஆனால் தெரிஞ்சே நம்ம வந்துட்டு அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஒரு சில விஷயங்கள் நடக்கும்பொழுது தான் இந்த ஞாபகம் வரும், இந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பாஸ்ட் 2 டேஸாக வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த மாதிரி வயிறு வலிக்குது, ஒரு மாதிரி மந்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, சரி இந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கலாம், அது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து எப்போவுமே ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பர்சன் தான் அவர். நானுமே அப்படி தான். எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டார். ஜுரம் அப்படிலாம் எதுவுமே வந்தது கிடையாது. ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சன். இப்படி சொல்லும் பொழுது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக போய் பார்த்தோம். அப்போ டாக்டர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், வெயிட் வந்துட்டு கரெக்டாக பார்த்துக்கணும். அவரோட ஏஜ் வந்து இப்போ வந்துட்டு 40 ஆகிறது. இப்போ இது 40 வரைக்கும் வந்துட்டு சின்ன வயசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை. 40யை கிராஸ் பண்ணும்பொழுது தான் நமக்கு புது புது நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஓகே, இவ்வளோ நாள் ஹெல்த்தியாக இருந்தோம், இவ்வளோ நாள் நல்லா இருந்தோம், இப்போ வந்துருச்சு அப்படின்னா ஆமாம், அப்போ வயசு சின்ன வயசு. இப்போ வயசு ஏறிட்டே போகும்பொழுது நம்ம உணவு கட்டுப்பாடெல்லாம் ரொம்ப முக்கியம், அதெல்லாம் எடுத்துக்கணும். ஓகே, இது எதுக்காக மெயினாக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு எல்லாம் எந்த நோயும் வராது. பிகாஸ் நான் வந்து தண்ணி அடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன். லேடிஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி பழக்கம் இல்லை. ப்ளஸ் வேறு எந்த கெட்ட பழக்கமுமே எனக்கு கிடையாது. அதனால் எனக்கு எந்த நோயுமே வராது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த பதிவு. அதாவது எந்த கெட்ட பழக்கம் இல்லை அப்படின்னாலும் வரும். எப்படி அப்படின்னா, அது வே ஆஃப் நம்ம என்ன மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கிறோம், இன்டேக் பண்ணுறோம், அதை பொறுத்து தான் அது. என்னென்ன பொருளெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு பார்த்து பார்த்து சாப்பிடுவோம். ஆனால் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்றதுல நமக்கு ஒரு பெரிய புரிதல் வேணும். நிறைய பேருக்கு புரிதல் இருக்குது, இது நல்லது இல்லை, இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சாலுமே கூட அவங்களோட ஒர்க் அந்த மாதிரி இருக்கலாம், வெளியில் போகிறாங்க, வீட்டிலேருந்து கொண்டு போக முடியாது, வெளியில் இருக்கிறத தான் சாப்பிட்டாகணும் அப்படின்னு இருக்கும். ஓகே, ரெகுலராக வந்துட்டு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றவங்களாம் இருப்பாங்க. இப்படி எப்படியோ அவங்களுக்கு தெரிஞ்சுமே செய்கிறாங்க. நிறைய பேர் தெரியாமலும் செய்கிறாங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, எல்லார் கையிலையுமே வந்துட்டு ஃபோன் இருக்குது இல்லையா? ஸ்மார்ட் ஃபோன் எல்லாருமே வச்சுருக்காங்க. நம்ம ஷார்ட்ஸ் பார்ப்போம், ரீல்ஸ் பார்ப்போம், என்னென்ன விஷயத்தையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்முடைய ஆரோக்கியத்துக்காக எல்லாமே வருது இல்லை. அதில் வந்துட்டு இன்டர்நெட்டில் வந்துட்டு கொட்டி கிடக்கு, நல்ல விஷயங்களும் கொட்டி இருக்குது, கெட்ட விஷயங்களும் கொட்டி இருக்குது. அதை நம்ம எதை எடுக்கிறோம் அப்படின்றதுல தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது. ஓகே, நல்ல விதமாக கொண்டு போகிறது இருக்குது. அந்த மாதிரி நம்ம வந்துட்டு என்ன ஒரு விஷயத்த நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே, நம்முடைய எய்ம் வந்துட்டு நம்முடைய கோல் பெருசாக இருந்தாலும் அதை அச்சீவ் பண்ணி அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் இல்லையா? நம்ம நல்லா இருந்தால் தான் உயிரோடு இருக்கணும், நம்ம நல்லா இருந்தால் தான் வந்துட்டு அது பண்ண முடியும். ஓகே, என்ஜாய் பண்ண முடியும். அதனால் ஹெல்த் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. என்னென்ன சாப்பிட்லாம், ஓகே, என்னென்ன சாப்பிடக்கூடாது. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வெப்பம் வேறு மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ அந்நிய நாட்டில் அவங்க உணவுனா அவங்களுடைய சூழ்நிலை அதெல்லாம் வேறு. ஓகே, அங்கே இருக்க வெயில் வேறு, அங்கே இருக்க குளிர் வேறு. அந்த ஃபுட்டையே நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகே, அது அவங்களுக்கு நல்லது, நம்ம பாரம்பரிய உணவு நமக்கு நல்லது. ஓகே, நான் இந்த மாதிரி வீடியோக்கள் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நான். பட் இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு நான் சொல்ல முடியாது, எந்தெந்த உணவு நல்லது இல்லை அப்படின்னு. மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி தான் தெரியணும் அப்படின்றது கிடையாது. நானுமே சில விஷயங்களை பார்த்து கேட்டு படித்து இப்படி தான் சேகரித்து உங்களுக்கு நான் சொல்லுவேன் நான். அப்போது நீங்கள் ஆரோக்கியம் எது எதில் இருக்குது, எது எதில் இல்லை, எந்த உணவை எப்பப்போ எடுத்துக்கணும், எப்பப்போ எடுத்துக்கக்கூடாது, இந்த புரிதலோடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. யாருங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பா, எங்களுக்கு தெரியாது அப்படின்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் எஸ்கேப் ஆக முடியாது. எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தேவையானதை அதில் தேடி படிச்சியோ கேட்டோ தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த மாதிரி உங்களுடைய உடல் நலத்துக்காக
நீங்கள் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, என்னோட ஹஸ்பண்ட்க்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஆனாலும் அவர் வந்துட்டு நிறைய ஸ்வீட் எடுத்துப்பார், அன்டைமில் சாப்பிடுவார், ஹோட்டல் ஃபுட் நிறைய எடுத்துப்பார். ஸோ இப்போ நான் என்ன தண்ணி அடிக்கிறேன்னா தம் அடிக்கிறேன்னா எனக்கு எந்த நோயும் வராது அப்படின்லாம் சொல்லிட்டு எஸ்கேப் ஆக முடியாது. ஓகே, 40 இயர்ஸை நம்ம தாண்டும் பொழுது எந்த உணவுகள் சாப்பிடணும், எந்த உணவுகள் சாப்பிடக்கூடாது, எப்போ சாப்பிடணும், எப்போ சாப்பிடக்கூடாது அப்படின்ற புரிதல் நமக்கு தேவை. ஓகே, அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்னால் முடியுது அப்படின்னா இன்னொரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன், அது எப்பப்போ சாப்பிட்றது, என்னென்ன உணவுகள் சாப்பிட்றது அப்படின்னு. என்னை விடவே நல்ல சிறந்த முறையில் இதெல்லாம் சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. டாக்டர்ஸே சொல்லியிருக்காங்க. ஐ எம் நாட் அ டாக்டர். நான் அவங்க சொல்கிறத கேட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்பவே ஒரு பயனுள்ள ஒரு விஷயம். பிகாஸ் நமக்கு ஃபேமிலி இருக்குது, குழந்தைங்க இருக்காங்க. குழந்தைங்கள சில பேர் வந்து குழந்தைங்கள பார்த்தா போதும், நமக்கு என்ன வயசாயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ எத்தனை வயசானாலும் அவங்கவுங்க பெற்றோர்கள் அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? இப்போ நமக்கு 60 வயசானாலும் 80 வயசானாலும் அந்த டைமில் நம்ம அப்பா அம்மா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும். இல்லை, நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா திரும்ப வரலன்னு அத்தனை முறை ஃபோன் பண்ணுவாங்க. எங்கள் அம்மாலாம் ஃபோன் போட்டே டார்ச்சர் பண்ணிடுவாங்க. அது யார் அப்படின்னா நம்ம பெற்றோர்களுக்கு தான் அந்த ஒரு உணர்வு இருக்கும். கூட பிறந்தவங்க மற்றவங்க யாராக வேணாலும் இருக்கட்டும், மற்றவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த அப்பா அம்மாவோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம குழந்தைங்கள எந்த அளவுக்கு பார்த்துக்கிறோமோ அதை விட அதிகமாக நம்மளை பார்த்துக்கணும். பிகாஸ் நம்ம தானே குழந்தைங்கள பார்த்துக்க போகிறோம். அதனால் நம்ம ஹெல்த் வந்து ஸோ இம்பார்ட்டண்ட். நமக்கு என்ன ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் பார்க்க வேண்டாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. உங்கள் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை பார்த்து கேட்டு தெரிஞ்சுட்டு உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, நன்றி.